பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க தானே. உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? நிம்மதி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மகிழ்ச்சி வருதா? அல்லனா எதுக்குடா என் வீட்டுக்கு போகணும், எங்க வீட்டுக்குள்ள எப்போனாலும் சண்டை தான், ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு அமைதியே இல்லை, எங்க வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்பதாக. நீங்க சமாதான தாபரங்கள்ல, அமைதியான இடங்கள்ல, நிலையான வாசஸ்தலங்கள்ல குடியேறும்படி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள உங்க ஆசீர்வாதம் வரணும், எங்க வீட்டுக்குள்ள உங்க சமாதானத்தை கட்டளையிடுங்க, எங்க வீட்டுக்குள்ள உம்முடைய சித்தம் நிறைவேறணும், எங்க வீட்டை குட்டி பரலோகமாய் மாற்றுங்க, எங்க வீட்டுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும், தேவனுடைய சமாதானத்தால் எங்கள் வீடு நிரம்பி இருக்கணும் என்று சொல்லி நீங்க விருப்பப்பட்டு வசனத்தின்படி விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுவார், ஒரு மாற்றத்தை காண செய்வார். இன்றைக்கு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. சொந்த வீடு இல்லாம அல்லது வீடு கட்டுகிற காரியம் பாதியிலேயே நின்று போய் என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறீங்களா? அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வாசஸ்தலங்களில் குடியேற பண்ணுவார். ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் சமாதானத்தை கட்டளையிடும், ஒரு எழுப்புதலை கட்டளையிடும், ஒரு மாற்றத்தை கட்டளையிடும், அமைதியை கட்டளையிடுங்க. ஏசப்பா, வீடு கட்டுகிற காரியத்தில் அற்புதங்களை செய்யுங்க. உம்மிடத்தில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.